கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா சீக்கிரத்தில் உபத்திரவங்கள் எல்லாம் மாறப்போகிறது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை விசுவாசிங்க. சீக்கிரத்தில் உபத்திரவங்கள் எல்லாம் மாறப்போகிறது. சர்வ வல்லமையில் தேவன் சொல்லுகிறான். 2 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். இன்றைக்கும் உங்களையும் என்னையும் கர்த்தர் எங்கே தெரிந்து கொண்டார் தெரியுமா? ஏசாயா 48:10 வசனத்தை வாசித்து பாருங்க. உபத்திரவத்தின் குகைகளிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவப்பட்டது நிமித்தமாகத்தான் நீங்களும் நானும் கர்த்தரை தேடினோம். இந்த உபத்திரவத்தினால தான் நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் வந்து சேர்ந்தோம். உபத்திரவத்தில் தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறான். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் எல்லாம் மாறும். இதை சொல்லுகிறது சர்வ வல்லமையில் தேவன். சீக்கிரமாக நீங்களே சொல்லுவீங்க, என் உபத்திரவத்தை கத்த மாட்டினா. சீக்கிரத்தில் உபத்திரவம் மாறப்போகிறது. அன்பு தெய்வ சனமே, நம்ம வாழ்க்கையில் பல விதங்களில் உபத்திரவம் இருக்கிறது. சர்வ பிரகாரமான உபத்திரவம், பண ரீதியான உபத்திரவம், குடும்ப காரியத்தில் உபத்திரவம், எதிர்காலங்களை குறித்தான உபத்திரவம், பல விதங்களில் உபத்திரவம் நம்மளை வேதனைப்படுத்துகிறது. இந்த உபத்திரவம் ஏன் நமக்கு? இந்த உபத்திரம் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இல்லை. யோவான் 16:33 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உபத்திரவம்லாம் சீக்கிரத்தில் மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு திடன். உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். என்ன திடன்? சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் மாறப்போகிறது, இந்த வேதனைகள்லாம் மாறப்போகிறது, இந்த உபத்திரவங்கள் எல்லாம் மாறப்போகிறது என்கிற ஒரு தெய்வீக விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார், உபத்திரவத்தை ஜெயித்தார். நம்ம லைஃப்பில் 2 பகுதி இருக்கிறது. ஒன்று உபத்திரவப்படுவதற்கு முன்பு, 2வது உபத்திரவப்பட்ட பின்பு. சங்கீதம் 119:67 உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பித்திருந்தே, உபத்திரவப்பட்ட பின்பு உன்னுடைய பிரமாணங்களை கற்று நடக்கிறேன். அப்படியானா நம்ம வாழ்க்கையில் சில உபத்திரவம் தான் நம்மளை ரட்சிக்கிறது. ஒரு பெரிய பணக்காரர், ஏர்போர்ட்டில் ஆஃபீஸர், அவர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஊழியம் செய்கிறார். நான் எப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், பணம் இருந்துச்சு, நான் விரும்பினது போல் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஓட்ட ஆண்டவர் எனக்கு உதவி செய்தான், கை நிறைய சம்பாத்தியம். ஆனால் சில உபத்திரவங்கள், அந்த உபத்திரவத்தில் தான் கர்த்தரை தேட ஆரம்பித்தேன். அந்த உபத்திரவத்தில் தான் தேவன் நல்லவர் என்பதை அறிந்து கொண்டேன். சீக்கிரத்தில் என் உபத்திரவம் மாறும் நினச்சேன். அதே மாதிரி மாறிச்சு. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எழும்பினேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய உபத்திரவமும் சீக்கிரத்தில் மாறப்போகிறது. கவலைப்படாதீங்க. மனுஷன் நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து அருவருப்பான். ஆனால் தேவன் அந்த உபத்திரவத்தில் அற்பமாய் நாம உங்களை கை தூக்கி எழுப்பி விடுவான். சங்கீதம் 22:24 நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடவே மாட்டான். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யார் யாரெல்லாம் என்னென்ன உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி, சரீரத்தில் உபத்திரவமோ, பண காரியத்தில் உபத்திரவமோ, குடும்பத்தில் உபத்திரவமோ, என்ன உபத்திரவம் இருந்தாலும் சரி, சீக்கிரத்தில் மாறப்போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். சீக்கிரத்தில்
உபத்திரவம் மாறப்போகிறது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.